ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் பாலக்கு கீரை கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்லி பார்க்குறோமோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் பெரிய வீடியோங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்துட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்து கூட தோசை சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டையும் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி அதை சேர்த்துருங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு தக்காளியும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் இந்த மாதிரி பிடிச்ச கற்று சேர்த்துக்குங்க. அடுத்து கோவக்காய் இருந்தால் கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு விருப்பமான காரியம் எதாவது சேர்த்துக்கலாம். அடுத்து 4-5 பல்லு வெள்ளை பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கான சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு கொலையை வேக விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். பாருங்கள், விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக கமகமான வாசம் வருது. பாருங்கள், நல்லா மலர்ந்து சூப்பராக வந்திருக்கு. கேரட்டு அந்த இதெல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. இதில் தண்ணி பத்தலன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் சிறிதளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து மெயின் ஐட்டமான கீரை, இந்த பாலக்கீரையை வாங்கி நல்லா கழுவி இந்த மாதிரி பிடிச்சா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்த்துருங்க. நான் இது ஒரு கட்டளவு இருக்கும். இந்த மாதிரி கட்டளவு சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. ஓப்பனில் வச்சு வேக விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இது உப்பு பார்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சோடனே அதில் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளியும் வர சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆகுங்க. அது எண்ணெய் சூடானதும் கடவுள் பொருள் சேர்த்து பொடி விடுங்க. ஜீரகம் சிறிது சேர்த்துக்குங்க. சிறிதளவு சோம்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொடி விடுங்க. அடுத்து சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, மணமாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அல்லது சாதா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா நெருப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக கறிகிராமல் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம ரெடியாக இருக்கிற அந்த குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பாலக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி சூப்பராக ரெடியாச்சுங்க. நல்லா கம்மக்கமாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் மிஸ்டர் விஜய் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூரா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இப்போ சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையல் குறிப்பான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.